தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்கப்பட்ட காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ ஊதியமாக பெற்ற 21,58,000 ரூபாயை 4 வாரங்களில் அரசுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வேல்துரை. இவர் அரசு ஒப்பந்ததாரராக இருந்து கொண்டே தேர்தலில் போட்டியிட்டதால் அவரது வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி வேல்துரையை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் மனோஜ் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தள்ளுபடியானதால் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அங்கு வேல்துரை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றது செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. 5 ஆண்டுகள் அவர் பதவியில் இருந்தபோது பெற்ற ஊதியமான 21,58,000 ரூபாயுடன் 201 நாள் சட்டமன்ற நிகழ்வில் பங்கேற்றதற்கு நாள் ஒன்றிற்கு 500 ரூபாய் அபராதமும் விதித்து சட்டப்பேரவை செயலர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து வேல்துரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அப்போது அரசு ஊழியர்கள் ஏதேனும் காரணங்களுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்கள் பெற்ற ஊதியம் திரும்ப கேட்கப்படுவதில்லை என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே சமயம் எம்எல்ஏ அந்தஸ்தை இழந்துவிட்ட ஒருவர் தான் பெற்ற ஊதியத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வாழ்வாதாரத்திற்காக சம்பளம் வாங்குகின்ற அரசு ஊழியரையும் மக்கள் சேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவையும் ஒரே மாதிரியாக கருத முடியாது என்று தெளிவுபடுத்தினார். அத்துடன் 4 வாரங்களுக்குள் ஊதியமாக பெற்ற 21,58,000 ரூபாயை வேல்துரை திருப்பி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்தார்.